அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம திருநெல்வேலி சாப்டர்லேருந்து ஒவ்வொரு நாளும் அதாவது புதிய புதிய பிஸ்னஸ்களை கொடுக்கறதுக்காக நம்ம பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படை காரணம் வந்து அனைவருக்கும் பிஸ்னஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். இதில் வந்து மாதத்தில் 2 மீட்டிங் நம்ம வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா வாரந்தோறும் மீட்டிங் வைக்கணுங்கிற ஒரு பிளானிங்கில் வந்து இப்போ அந்த வாரத்தில் வந்து யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இடத்துக்கு போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். வெக்கேஷனல் மீட்டிங்கிறதில்ல. இன்றைக்கி வெக்கேஷனல் மீட்டிங்கினுடைய தலைவர் புருஷோத்தம் அவர்கள் வந்து திடீர்னு உடல்நல குறைவு காரணமாக வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்குது. காய்ச்சலுங்கிறதுனால திடீர்னு வர முடியல அவரால். அதிகாலையில் இன்றைக்கி ஏப்ரல் 1 கணக்கு வைக்கிறதுனால 3 மணிக்கு எந்திரிச்சதுனால அவரால் திடீர்னு எழுந்துச்சி வர முடியல அப்படிங்கிற ஒரு சொன்னதுனால அவர் இன்றைக்கி வர முடியலைங்கிற ஒரு கருத்தை சொன்னார். இன்னும் 2-3 மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து நம்ம சித்த மருத்துவம் வருமம் அது பற்றி வந்து நம்ம டாக்டர் வந்து ஜான்சி சீலன் சார் வந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க பல்வேறு விதமான அதாவது ஆக்டிவிட்டிகளை இப்போ சொல்ல போகிறாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பல்வேறு உறுப்பினர்களை போய் நம்ம நேரில் சந்திச்சிருக்கிறோம். அதாவது கொழும்பு பந்தல், அந்த பந்தல் வந்து நம்மளும் போடுறதுக்கான வசதிகளை எல்லாரும் போடலாம். ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அந்த கோடை நேரத்தில் வந்து அது அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிற கருத்தில் கொண்டு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிற வேலை வந்து ஏற்கனவே சதீஷ் நாராயணன் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. அடுத்து சங்கர சுப்புவும் வந்து அந்த பகுதியில் அந்த என்ன சொல்கிறாங்க அந்த கூடக்கடை பஜார் பகுதி முழுவதும் போடுவதற்கான ஏற்பாடுகளை அவருக்கு கொடுக்குறதா அவர் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம எல்ஐசி விஸ்வநாதன் அவங்க வந்து அந்த டார்கெட் வந்து இந்த வருஷம் முடிக்கணும்னு சொன்னதுனால நம்ம உடனடியாக எல்லா இடமும் சென்று ஒரு 7-8 பேருக்கு மேலே நம்ம உறுப்பினர்களே வந்து புதிய உறுப்பினர்கள் வந்து பாலிசி போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க. ஆமாம், இதுபோக ஏற்கனவே நம்ம பழைய மெம்பர்கள் நிறைய போட்டிருக்கிறாங்க. இது போக நம்ம புதுசாக போட்டது வந்து இது பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம தன்யா சலூன்லேயும் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் அவங்க மாதம் ஃபுல்லாகவே அவங்க ஆர்டர் இருக்குங்கிறாங்க. நமக்கு வேலை இல்லை. அதனால் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே அது மகிழ்ச்சி அளிக்கிறது, உண்மையிலே சந்தோஷமாக. ஆனால் எந்த ஒரு இது இருந்தாலும் எங்கிட்ட சொல்லணும். அந்த டெவலப்பிங்காக நம்ம வந்து அதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு உடனே கொண்டு செல்லணும் தான். அதேமாதிரி ஜோஜி சாருக்கு வந்து நம்ம மகேந்திரன் சார் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீபன் ராஜ் எலக்ட்ரிக்கலுக்கும் அவங்க கேட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ள ப்ராடக்ட் இல்லாதனால தான் அது மிஸ் இதாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதேமாதிரி சதீஷ் நாராயணுக்கு வந்து தொடர் ப்ராஜெக்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு டால்டன் சார் ஒரு பக்காவான ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னாடி வந்து அது பின்னால் எல்லா மெம்பர்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து அவருக்கு தொடர் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம். உண்மையில் அது சக்ஸஸ் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் கிடைக்கும். அந்த வகையில் வந்து நம்ம வந்து மிக சிறப்பான வந்து பணியில் வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு நேற்றுக்கு ஜேசியிலேருந்து ஒரு நண்பர் சண்முக சுந்தரம் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நமக்கு ஃபோன் பண்ணி சரவணகுமார் அவங்க வந்து டூர் ஏதோ பிளான் போடணும் அப்படின்னாங்க. அதுக்கு ட்ராவல்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உடனடியாக நம்ம ட்ராவல்ஸ் உறுப்பினருக்கு உடனே தகவல் கொடுத்து அவங்க ஸ்டாண்டர்ட் கேப்ஸ் மூலமாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என்ன தேவை என்பதை இப்போ தான் நம்ம அது சந்திக்க போய் தான் நமக்கு அனைத்து விஷயங்களும் தெரியுது. அதனால் எல்லா உறுப்பினரும் குறைந்தது எல்லாரையும் சந்திக்கணும். இப்போ நம்ம சித்தா டாக்டர் வந்து எவ்வளோ பிரமாணம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது. அந்த ரகசியத்தை நம்ம கேட்போம் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ டாக்டர் வந்து அழைக்கிறோம், அவர் பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து அழைப்பு ஏற்று எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் டாக்டர் ஜானசீது. நம் சித்தாண்ட் வர்மா கிளினிக் அப்படிங்கிறத வந்து நானும் எங்கள் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே வந்து சித்தா டாக்டர்ஸு. அவங்க இருக்காங்களா? இல்லை, அவங்க நாங்கள் 2 பேருமே சித்தா டாக்டர்ஸு. இப்போ அவங்க வந்து சிவகாசியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு பிரான்ச் வந்து நான் இது பண்ணுறேன். நாங்கள் படித்தது வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ், அங்கே தான் படித்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன தெரப்பிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த டிசீசஸில் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி. ஃபஸ்ட்டு வந்து வல்மம் தொக்கணம். வல்மம் அப்படிங்கிறது உடம்புல உள்ள ஆற்றல் புள்ளிகளை வந்து அழுத்துறது வந்து வல்மம். அதையே வந்து நம்ம அந்த புள்ளிகளை பேசிஸில் நம்ம மசாஜ் மாதிரி பண்ணுறது வந்து தொக்கணம் இல்லை தடவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம கிரானிக்கான பெயின்ஸ், நாட்பட்ட வலிகள் இருக்குல்ல, முதுகு வலி, மூட்டு வலி,
தோள்பட்டை வலி, நாட்பட்டு இருக்கிற வலிகளுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும். நம்ம அலோபதி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் வந்து அப்போதைக்கு ரிலீஃப் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு அந்த பேசிக்கே நம்ம சரி பண்ணுறதுனால லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் வந்து முக்கியமாக எதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, வயிற்று நோய்கள் இருக்குல்ல, அல்சரு, செரிமானம் இல்லாதது, நெஞ்சு எதிர் கழிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரே சிட்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து ஒரே சிட்டிங்கில் ரிசல்ட் தரும். ரிசல்ட் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியா அந்த ரிசல்ட் இல்லை, சிம்டமேட்டிக்காக ரிசல்ட் தரும். அதே நம்ம கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து இது பண்ண முடியும். இப்போ எங்களுக்கு வர 80 to 90% பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன், ஒன்று இந்த கண்டிஷன்னால வருவாங்க, வயிற்று பிரச்சனைனால வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கும், கூடவே இந்த வயிற்று பிரச்சனை இருக்கும். வயிற்று பிரச்சனை வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது அது கூட. அக்குபஞ்சர் வந்து சித்தாவா? அக்குபஞ்சர் வந்து சித்தா கிடையாது சார். நாங்கள் காலேஜில் படிக்கிறத தனியாக நாங்கள் நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம். பிளட் வராது சார். பிளட் ஏதாவது சில இடங்களில் மட்டும் வரும், பட் மோஸ்ட்லி வராது. லைட்டாக வரும், குத்துப்போது மட்டும் லைட்டாக வரும், எலும்பு கடிக்கும். அடுத்து ரிஃப்ளெக்ஸாலஜி. ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்னி ஸ்டோனு, கேல் பிளாடர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் இந்த டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதை எரிச்சல்லாம் இருக்குல்ல, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாதை எரிச்சல், நமச்சல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது நல்லா இருக்கும். ஃபுட் மசாஜ், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இல்லை சார், ரிஃப்ளெக்ஸாலஜின்னு தான் சொல்லுவாங்க. ஃபுட் மசாஜ் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் ஃபுட் மசாஜுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாதத்தில் வந்து ஒவ்வொரு உறுப்போட இணைப்பு வந்து பாதத்தில் வந்து சேருது. அந்த இணைப்பை வந்து நம்ம இயக்கும்போது அந்த நோய் வந்து சரியாகும். ஸ்டிக்கு வச்சு பண்ணுவோம் சார். இது ஃபுட் மசாஜ்ங்கிறது? ஃபுட் மசாஜ் அப்படிங்கிறது ஜெனரலாக மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது சார். மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறது ஃபுட் மசாஜ். இது வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ், இப்போ லிவரு, கிட்னி, கேல் பிளாடர், ஸ்டொமக்லாம் இருக்குது, ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து அதோட நரம்புகள் வந்து பாதத்தில் வந்து சேரும். அந்த இடத்த நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது அந்த இடத்துல உள்ள நோய்கள் வந்து சரியாகும். அது டிசீஸ் பொறுத்து. இப்போ கிட்னி ஸ்டோன் அப்படின்னா உங்களுக்கு 3 to 5 mm இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே சரியாது. ஒரு 1 week 2 week மேக்ஸிமம். அப்படின்னா டெய்லி பண்ணணுங்களா? டெய்லி பண்ணணும்னு இல்லை சார். இப்போ கிட்னி ஸ்டோன் அப்படின்னா நம்ம டெய்லி பண்ணுவோம். கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னா டெய்லி பண்ண மாட்டோம், 3 நாளைக்கு ஒரு டைம் பண்ணுவோம். சர்க்கரை நோயில் அந்த இது இருக்குல்ல, அதுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணுவோம். டயபெட்டிஸில் வந்து அந்த பாதை எரிச்சல், டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம மெடிசன் கொடுப்போம், அது போக இதை அடிஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்குளியல், வாழை இலை குளியல். மண்குளியல், வாழை இலை குளியல் வந்து ஜெனரலாக ஸ்கின் டிசீசஸ்க்கும் சைக்காட்ரிக்கல் இதுக்கும் வந்து நம்ம இது பண்ணுறோம். சைக்காட்ரிக்கல் இதுனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதனால வந்து இதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜெனரலாக பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சார் மட்டு 15 to 30 minutes சார், ஆகும். அதுக்கு மேலேனா காஞ்சி போயிடும், வெயிலில் வச்சு இது பண்ணுவோம். ஆமாம் சார். அது வாழை இலை. இல்லை அது தனி, இது தனி. ஹிப்னோதெரப்பி. ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்துருவீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வர மாட்டோம். நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஒருத்தங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, எதனால தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது மென்டல் ட்ராமா இருக்குது, இல்லை ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஹிப்னோதெரப்பி பண்ணுவோம்.
ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பேஷண்ட்டை கொண்டு போய் அந்த கண்டிஷனில் பேஷண்ட் வந்து நம்ம ஒரு சஜஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, கிளாரிட்டி இல்லாமல் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அந்த ஸ்டேட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக பேஷண்ட்டை நம்ம கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டேட்டில் நம்ம ஒரு சஜஷன் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாகும். இப்போது கிட்டத்தட்ட அந்த அதே மாதிரி தான். அங்கே வந்து படிப்பு அப்படிங்கிற சஜஷன் கொடுக்குறோம்ல, இங்கே வந்து அவங்களோட மென்டல் ட்ராமாவை சரி பண்ணுற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்கும். இது வந்து சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓசிடி, பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்எல்பி வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு மெத்தட் சார். நியூரோலிங்விஸ்டிக்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது தானே என்எல்பி. அது வந்து அந்த சஜஷன் டெக்னிக்ஸ் பேர் என்எல்பி சார். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டுட்டு போய் நாம் ஒரு இது பண்ணுறோம்ல, அது வந்து ஹிப்னோதெரப்பி சார். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கூட்டிகிட்டு போய் கைட் பண்ணுறது ஹிப்னோதெரப்பி. அதுக்குள்ளால நம்ம என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து என்எல்பி சார். லீட்ஸ் தெரப்பி வந்து முக்கியமாக வந்து வெரிகோஸ் வெயினுக்கு வந்து நல்லா இருக்கும். வெரிகோஸ் வெயினுக்கு அதில் 2 பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ரத்தத்தை குடிக்கும், என்ன ஒன்று வந்து சில இதை வந்து ரத்தத்தில் செலுத்துறது, சில கெமிக்கல்ஸ் வந்து ரத்தத்தில் செலுத்தும். அதனால வந்து அவங்களுக்கு க்யூர் கிடைக்கும். வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, சப்டியூரல் ஹெமரேஜ் அப்படின்ட்டு. சப்டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னா, நம்ம இது இருக்குல்ல, தலைக்குள்ளால் ரத்தக்கட்டு ஆகுறது, அதுக்கு வந்து மாடலில் வந்து பெருசாக எதுவும் இது பண்ண மாட்டாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நம்மள்கிட்ட கன்சல்ட் வாங்கிட்டு தான் இது பண்ணுவாங்க. பட் அந்த இதில் வந்து லீட்ஸ் தெரப்பி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் லீச்சா மண்டையோடு ஆமாம். மொட்டை அடிச்சுட்டு விடுவோங்களா? மொட்டை அடிக்கணும்னு தேவையில்லை சார். அட்டை பிடிச்சிருச்சு அப்படின்னா மொட்டை அடிக்க தேவையில்லை. பிடிக்கலை அப்படின்னா மட்டும்தான் மொட்டை அடிக்கணும். மோஸ்ட்லி பிடிச்சதும் எவ்வளோ அட்டை விடுவீங்க? அது சிவியாரிட்டி பொறுத்து சார். மைல்டாக இருந்துச்சுன்னா 1-2 போதும். இல்லை அப்படின்னா ஒரு 5 வரைக்கும். இதெல்லாம் சித்தா. ஆமாம். இது சப்டியூரல் ஹெமரேஜில் வந்து நம்ம அலோபதியை விட இது நல்லா இருக்கும். இப்போதைக்கு இல்லை. வாங்கிறது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் இருக்குல்ல, மாஞ்சோலை இல்லை அந்த கோயம்புத்தூர் சைடில் தான், வால்பாறை அங்கே தான் இருக்குல்ல, அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு சேல் பண்ணுவோம். இது வந்து முக்கியமான தெரப்பீஸ். இப்போ எந்த டிசீஸில் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக என்ன அப்படின்னா, எமர்ஜென்சியான கிரிட்டிக்கலான கேஸ் தவிர கிட்டத்தட்ட எல்லா கேஸுமே நாங்கள் பார்க்குறோம். அதில் முக்கியமாக வந்து இந்த 3 சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வந்து டேப்லெட் லைஃப் லாங்காக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம டயட் மூலமாகவும் சித்தா மெடிசின் மூலமாகவும் நேச்சுரலாக எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம். டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமில் நாங்கள் முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டினியூஸாக பேஷண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்களோட டயட்டு, அவங்களோட மெடிசின்ஸை வந்து டெய்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அந்த ப்ரோக்ராம். இது எதுக்காக அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, 2016 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் பொறுத்தவரையில் டயட்டு தான் முக்கியமானது அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தடை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபீவர், அப்புறம் சீசனல் டிசீசஸ். ஃபீவர் வந்தால் நம்ம பொதுவாக சித்தாட்ட வரமாட்டோம். பட்டு சித்தாவில் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுற ஒரு டிசீஸ் அப்படின்னா ஃபீவர்.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெங்கு ஃபீவர் இந்த கொரோனா டைமில் உள்ளதுலாம் பார்த்துருக்கோம். பட் ஜெனரலாகவே எல்லா ஃபீவருமே பேராசிட்டமால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுமோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்மளால் க்யூர் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பவுடர் பவுடர் அது மைல்டாக சேஞ்ச் ஆகும். பட் பேசிக்காக இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேஷண்ட் கேட்டால் சேஞ்ச் ஆகும். பேசிக்காக இந்த மாதிரி இருக்கும். இப்போ க்ரானிக்கான பெயின்ஸ் என்ன சார்? இந்த chronic பெயின்ஸுக்கு என்ன மாதிரி அந்த தெரப்பியா இல்லை மெடிசினா? பெயின்ஸில் வந்து தெரப்பினா சார் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக அப்போதைக்கு மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து மெடிசின்ஸும் தெரப்பியும் சேர்த்து நம்ம இது பண்ணுவோம். தெரப்பி அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி இருக்கும்னா, உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா பேக் பெயினுக்கு ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் வந்து தெரப்பி இருக்கும். நம்ம டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட வேலைகளை செய்யலாம், பெயின் இருக்காது. பட் ரொம்ப ஹெவியான வேலைகள் மட்டும் செய்யாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அது சித்தா மெடிசன் கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஃபேமஸான ஆயில் இது. நாங்கள் வந்து வேறு ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயில் தேவைப்படுதோ அந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெயிட் லாஸ் டயபிட்டிஸில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிற டயட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஃபாலோ பண்ணுறது. சில இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நிறையா சாப்பிட சொல்லுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு பசிக்க வச்சு கஷ்டப்பட மாட்டோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வெயிட் லாஸும் டயபிட்டிஸும் வந்து பெட்டர் ஆகும். ப்ரெஷர் கார்டியாலஜியில் வந்து நம்ம ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறது, ஸ்டென்ட் வைக்க வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறது வந்து சப்போர்ட்டிவாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக இதில் பண்ண முடியும்னு சொல்லலை, சப்போர்ட்டிவாக அலோபதி மெடிசன் கூட இல்லை, மெடிசின்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சிம்டமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். க்ரானிக் பெயின்ஸில் முக்கியமாக வந்து முதுகு வலி வரும். முதுகு வலியில் வந்து டிஸ்க்கு விலகி இருக்கிறதுனால வரும், அழுத்துறதுனால வரும், இல்லை ஆக்சிடெண்ட் ஆனதுனால பிரேக் ஆகுறதுனால வரும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்தோம். அது அழுத்துறது ரொம்ப நேரம் பைக்கில் போகிறதுல வர்றது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸி. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது வந்து ஈஸியாக. சிசேரியன் பண்ணும்போது அவங்களுக்கு எதனால பெயின் இருந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ சொன்னேன்ல, சிலவங்களுக்கு அழுத்தி இருக்கும், விலகி இருக்கும், இல்லை அப்படின்னா நர்வ் டேமேஜ் ஏதாவது ஆயிருக்கும் சிசேரியன் பண்ணும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படி கிடையாது, எதனால வந்ததுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்பயுமே பல்ட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஸுக்கு ஆமாம், அது பார்த்துட்டு சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு எதனால வந்ததுன்னு பார்த்துட்டு நீங்கள் பேசிக்காக சொல்கிறீங்க. பட் வந்து பார்த்துட்டு சொன்னோம் அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா, டிஸ்க்கு விலகி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறது. அழுத்த மட்டும் செஞ்சதுக்கு இந்த 2 டிஸ்க் அழுத்தி இருக்குல்ல, 2 எலும்பு அழுத்தி இருந்து அதனால பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ அதனால பார்த்துட்டு நான் சொல்கிறேன். டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்கு நம்ம வல்மம் தொக்கணும் பண்ணுவோம் சார். பட் அதோட இது கொஞ்சம் லேட் ஆகும். ரிசல்ட் வந்து மற்ற இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மந்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ரெகுலராக உள்ள ஒர்க்ஸ் பண்ணலாம். பட்டு ஹெவியாக வெயிட் தூக்குறது, ரொம்ப நேரம் புரியுது, பைக்கில் ஒர்க் போகிறது, அதை கம்மி பண்ணிக்கணும். நெக் பெயின் வந்து மோஸ்ட்லி எதனால் வருது அப்படின்னா இதே பிரச்சனைனால தான், டிஸ்க் ப்ராப்ளம்னால தான். டிஸ்க்கு ரொம்ப நேரம் குடிஞ்சு இருக்கிறதுனால அழுத்தி அந்த மாதிரி ஆகும். இல்லை அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட சில டைம் வந்து சிம்டமேட்டிக்காக காமிக்கும் நெக் பெயின். ரிலாக்ஷன் போட மாட்டேன் சார், வல்மம் பண்ணுவோம். இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஆயில் வச்சு பண்ணுறோம். மசாஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது. வல்மம் அப்படிங்கிறது அந்த வல்ம புள்ளிகளை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே மசாஜ் மாதிரி பண்ணுறது, அழுத்தம் மாதிரி கொடுக்குறது. மூட்டு வலி இப்போ நிறைய பேருக்கு, அதுவும் ஃபீமேலுக்கு அதிகமாக வரும். எதனால் அப்படின்னா ஒன்று ஹார்மோனல் பிரச்சனைனால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால போன் டென்சிட்டி கம்மியாகி அதனால முட்டு தேய்மானம் ஆகி வரும். இல்லை அப்படின்னா ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப முட்டுக்கு வேலை கொடுக்குறவங்க, வெயிட் தூக்குறவங்க அவங்களுக்கு வரும். அதுக்கு வந்து நம்ம முக்கியமாக கட்டு போடும். கட்டு என்ன அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கட்டு மாதிரி போடும். கூடவே வல்மமும் சேர்த்து பண்ணும்போது தேஞ்ச மூட்டு சரியாகாது, சிம்டமேட்டிக்காக இது ரிலீவ் கொடுக்கும். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், நீ ரீப்ளேஸ் அது ஏஜ் நீ ரீப்ளேஸ் பண்ணி யாருக்கு சூட் பண்ணுன்னா ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிடுச்சு. மற்றபடி 80 வயசு ஆனதுக்கு கூட நம்ம முட்டை வச்சு ஓடிடலாம்னாக்கா ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் இந்த ரீசன்ஸ்னால வரும். கூட முக்கியமாக வந்து டயபிட்டிஸ்னால வரும். டயபிட்டிஸ்னால ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது. ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது முக்கியமாக வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். ஹெட்டேக்கு ஒரு டைம் ஸ்கேன் பார்த்துக்கலாம் சார். பெரும்பாலும் எதனால் இருக்குன்னா எலும்பு வளர்ந்துருக்கிறதுனால வரும். இல்லை அப்படின்னா மசில் பெயின்னா நம்ம தெரப்பி பண்ணியே சரி. ஒரு டைம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டா எனக்கு கரெக்டாக சொல்லலாம். ஹெட்டேக்கில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. சைனஸ் ஹெட்டேக், சைனஸ் வந்து இதுவாகிறதுனால ஹெட்டேக் வரும். அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி வரும், இந்த இடத்துல தலைவலி வரும், அப்புறம் தலை ஃபுல்லாக தலைவலி வரும். சைனஸ் ஹெட்டேக் அப்படின்னா சைனஸ் வந்து அலர்ஜினால தான் மோஸ்ட்லி வரும். அந்த அலர்ஜியை நம்ம சரி பண்ணும்போது மெடிசின்ஸ் கொடுத்து சில எக்ஸசைஸ் பண்ணி பண்ணும்போது அது சரியாகும். அதே மாதிரி மைக்ரேன் ஹெட்டேக் வந்து நிறைய ரீசன்னால வரும். ஸ்ட்ரெஸ்னால வரும், கண்ணில் பிரச்சனைனால வரும், வயிற்றில் அல்சர்னால கூட வரும். ஸோ அதை எதனால் வந்ததுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மெடிசின்ஸ் வித் தெரப்பியோடு சரி ட்ரீட் பண்ணலாம். இது வரைக்கும் சொன்ன எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்ணுறது வந்து மெடிசின்ஸாக இருக்கும், இல்லை சர்ஜரியாக இருக்கும், இல்லைன்னா ஃபிசியோதெரப்பியாக இருக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக, இந்த பெயின் கில்லர்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரோக்கு பொறுத்தவரை எவ்வளோ சீக்கிரமாக நம்மள்கிட்ட ஆகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இது பண்ணலாம். ஒருவேளை லேட் ஆகுது அப்படின்னா கூட அந்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம பெட்டர் பண்ணலாம். ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். ஜிஹெச்சில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க 4 hours. அது ஆமாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ட்ரீட்மெண்ட் எதுக்கு, பட் அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா எமர்ஜென்சி கேர் தேவை அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு இங்கே வர்றது. ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு காமிச்சிட்டு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே கண்டினியூ பண்ணுறோம். பேலியேட்டிவ் கேர், இப்போது வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை முதுகு வலி மூட்டு வலினால நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து தெரப்பி பண்ணுறோம். ஃபிசியோதெரப்பி இல்லை சார், இது சித்தா தெரப்பி.
வல்மம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். ஸோ விமன் கேரில் முக்கியமாக பீரியட்ஸ் அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, 3 வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் இல்லாமல் சித்தா மெடிசின்ஸ்லேயே இது பண்ணுறோம். இப்போது நீங்கள் அலோபதி மெடிசின்ஸ் போனீங்க அப்படின்னா பிசிஓடி என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோனல் தெரப்பி தான் கொடுப்பாங்க. ஹார்மோனல் தெரப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போதைக்கு சிம்டமேட்டிக்காக இது பண்ணும். காஸ் ஆஃப் த டிசீஸை வந்து நம்ம சரி பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் ரன்ல வந்து ரிசல்ட் ஆகும். இப்போ மென்னுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு பண்ணுறோம். தைராய்டில் ஹைப்போ தைராய்டிசம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததில் ஃபாஸ்ட்டாக போயிடும். ரீனல் ஸ்டோனுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ரிஃப்ளெக்ஸ் அலர்ஜியும் மெடிசின்ஸும் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். கால் பிளாடர் ஸ்டோனு, ஸ்கின் டிசீசஸ்ஸு, ஆஸ்மா, சைனசைட்டிஸ், கட் ஹெல்த், பைல்ஸ் ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி இப்போ மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே பண்ணுறோம். இப்போது பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். கிளினிக் வர முடியாதவங்களுக்கு ஹோம் தெரப்பி, கன்சல்டேஷன் வித் தெரப்பி வீட்டிலேயே இது பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸ்டேடு ட்ரீட்மெண்ட். இப்போது ஒரு பெயினுக்காக வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ஸ்கிட்ட இது பண்ணியிருக்கோம், இந்த அவங்க கூட டைப் பண்ணியிருக்கோம், அவங்க இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து அவுட் ஆஃப் த நெல்லை பெயின் இல்லாத மற்ற டிசீசஸ்லாம் இருக்குல்ல, இப்போ தைராய்டு, இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிஸு, வெயிட் லாஸு, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டைரெக்டாக பண்ண தேவையில்லாத டிசீசஸ்க்கெலாம் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் அண்ட் தெரப்பியே இது பண்ணுவோம். மெடிசின்ஸ் வந்து அவங்களுக்கு வீட்டிலேயே சென்ட் பண்ணிடலாம். முக்கியமாக டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமில் வந்து இங்கேயே இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம், ஆன்லைனில் இது பண்ணலாம். என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை, டெய்லி ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோம். அதே மாதிரி ஓவர் வெயிட் ஆமாம், அதான் வெயிட் லாஸ் வரும். இது வந்து B2C பண்ணுறோம் சார். B2Bயில் வந்து கார்ப்பரேட் வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் 10 இல்லை 10க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் வித் கன்சல்டேஷன் வித் செக்அப் பண்ணுறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸில் காமனாக உள்ள டிசீசஸ் இருக்குல்ல, இப்போது ஷோரூமில் இருக்காங்கன்னா நம்ம நிற்பாங்க, ஒர்க் ஷாப்பில் இருப்பாங்கன்னா அந்த கை கழுவுறது அந்த மாதிரி இது இருக்குது. அது எதனால் அவங்களுக்கு வருது, அதை எப்படி அவங்க மெடிசின்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களோட சின்ன எக்ஸசைஸ் அண்டு டெக்னிக்ஸ் மூலமாக எப்படி இது பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது எஜுகேட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஏன்னா நிறையா டிசீசஸ் பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் நம்ம இது பண்ணுறோம். அது ஒன்று சார். ஒன்று என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கு 20% டிஸ்கவுண்டோடு கிளினிக்கில் நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இது பண்ணோம். இப்போது ஆன்சைட்டில் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆன்சைட்டில் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம தேவைப்படுச்சுன்னா கிளினிக்கில் வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்லேயே நம்ம பண்ணுறோம். இதில் என்ன இதோட பெனிஃபிட்ஸ், ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக் லீவ் கம்மியாகுது, எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, இது எல்லாமே வந்து அதிகமாகும். அண்ட் ஜஸ்ட்டு அதை வேர்ட்ஸில் சொல்லாமல் மெஷரபிள் வேல்யூவாக வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஸோ அதனால் ஃபர்தராக நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போது சிக் லீவ் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் கணக்கு போட்டு உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்காது,
ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது எதனால வருது? அது அல்சர்னால வரும் சார். அல்சர்னால வரும். இப்போ மெடிசின்ஸ் சாப்பிடுறது போது மிக சிறப்பான முறையில் வந்து சித்த மருத்துவத்தினுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க. உண்மையிலே நமக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கான தீர்வும் இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ டால்ரன் சர்வீஸ்லாம் ஆஃபீஸ்க்குலாம் உண்மையிலே நிறைய தேவைப்படுது. உங்களுடைய சர்வீஸ் அங்கேயும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம மகேந்திரன் சார் இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம சதீஷ் நாராயணன் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, அது சொல்லக்கூடாது இல்லை, அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்தமாரி ஸ்டாஃப் எல்லாம் வச்சு இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கிறத வந்து கம்மி பண்ணணும். அதனால் உங்களுடைய தேவை வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ அநேகமாக எல்லாத்துக்கும் இருக்குங்க. இதனுடைய ஃபீட்பேக் வந்து 2 பேர் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டால்டன் இல்லை, அவங்க B2B சொன்னாங்க சிக்லியும் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இவன் பேருக்கு தான் சிக் லீவுன்னு எழுதி கொடுப்பான், பட் ஆனால் சிக்குக்காக லீவ் எடுக்க மாட்டான். ஸோ அது ஒன்று. மற்றபடி நீங்கள் இப்போ நம்ம குரூப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி உண்டான ட்ரீட்மெண்ட், அதாவது டயட்லேயே பேசிக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரலாம் வித்தவுட் எனி மெடிசன்ஸ். இப்போ நான் எல்லாம் டெய்லி 10 mg அத்ரோஸ்டாட்டின் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதேமாதிரி மெட்ஃபார்மின் 500 டெய்லி 1 எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையில் ஏதாவது நல்ல ஒரு டயட்டு ப்ரோக்ராம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி இது வந்து இன்றைக்கி உள்ள பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன் ஃபுட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாருமே சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இல்லைனா ஒன்றும் இல்லைனாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் தேவைப்பட தான் செய்யும். ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஐ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் சித்தா மெடிசின்ஸை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது கம்பேர்ட் டு ஆலோபதி. அதனால் எனி டைம் திஸ் எக்ஸப்ட் சாப்பிட்ற மாதிரி எமர்ஜென்சியை தவிர மற்றபடி நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கு, பாடியை ஒரு ரீஓரியன்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக சித்தா மெடிசன் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்து நம்ம சாப்டர் வந்து மிக சிறப்பான முறையில் வழி நடத்தக்கூடிய நம்ம முன்னாள் சேர்மன் மகேந்திரன் அவர்கள். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி சார் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அவங்களுடைய தொழில் வந்து மேலும் சிறக்க நம்ம ஆர்எம்டி திருநெல்வேலி சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அனுபவமானவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கலாம். எனக்கெல்லாம் உண்மைக்கும் என் தொழிலை தாண்டி அடுத்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது. சார் நாளைக்கு அவைலபிளாக இருந்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்மகிட்ட ஒரு 15 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் செஷன் ஒரு 40 to 50 minutes எடுத்துக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார்ஜஸோ சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம பே பண்ணிடலாம். நாளைக்கு காலையிலேயே நீங்கள் வந்துடுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டாலும் எல்லாம் அப்படியே சூடு குறைஞ்சிரும், எல்லோரும் மறந்துடுவோம். ஸோ காலையில் அவங்க நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு 7 ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஆஃபீஸில் எல்லோரும் உட்கார்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இது சொல்கிற மாதிரி டிப்ஸு சொல்லுங்கள். எனக்கு தெரியல அது எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி, உங்களுக்கு எந்த விஷயம் எப்படி கொண்டு போனால் ரீச் ஆகுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு எங்களுடைய கம்பெனிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம். இந்த தெருவில் அப்படியே நேராக வந்தீங்கன்னாலே அந்த ஆமாம், அந்த ரோடு எங்கே முட்டுன ஒன்று ஒரு வீடு தெரியும். அந்த வீட்டில் தான் கீழே ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். ஸோ காலையில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 10 to 10:50 என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட சொல்லிடுறேன், வாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் சார். உங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எப்படி அடிக்கணும்னாலும் அடிக்கலாம். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால் காலையில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எங்கள் மக்கள் உங்களெல்லாம் வச்சு செய்வாங்க.
கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லணும், என்ன சொன்னால் நல்லாயிருக்கும், முதல்ல நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக கேட்டுக்கிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் வாங்க. அப்புறம் வந்து சேர்மனுக்கு தான் நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸும் வந்தால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னாலேயே நிறைய மீட்டிங் ஒழுங்காக வர முடியல. ஸோ நம்ம நிறைய இடங்களில் போகும்போது தான் எல்லா விஷயத்தையும், எல்லாருடைய தொழிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பயன்பெற்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படி தானே சார்? நீங்கள் எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணீங்க அப்படி தானே சார்? ஸோ நீங்கள் எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருப்பீங்க. வராதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டிப்ஸு வந்து குரூப்பில் போஸ்ட் போட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கில் கூட இது சம்மந்தமான ஒரு டிப்ஸை வந்து ஒரு 1 மினிட்டு, ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றேன். நீங்கள் இந்த பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி ஏதாவது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ரீலாக போட்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம அதை மெம்பர்ஸை ஒன்ஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். வீட்டில் அவங்களுக்கோ பர்சனலாகவோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ தேவைப்படும். அதனால் ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணுறீங்க, அது எல்லாருக்கும் போய் பயனடையணும்னு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸு நம்மளுடைய செயலாளர் சதீஷ் நாராயணன். கண்ணியா, நீ எதுவும் பேசுறியாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது செகண்டு ஒகேஷ்னல் மீட்டு. இன்றைக்கி ஒகேஷ்னல் சர்வீஸ் சேர்மன் இன்றைக்கி வரல, உடல்நிலை ஏதோ கொஞ்சம் ஃபீவர்னு சொல்லிட்டு வரல. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம வைப்ரண்ட் சேர்மன் அவர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவருக்கு எல்லோரும் கொஞ்சம் கை தட்டிக்கிறேன். அவர் ஸ்கூலுக்கு நம்மளால் ஓட முடியல. டெய்லிக்கு இன்வைட் பண்ணுறாரு, சதீஷ் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு. ஒரு 10 தடவை கூப்பிட்டானா ஒரு தடவை தான் நம்ம அவர் கூட போக முடியுது. ஆனால் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கூட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் அருமையாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் நான் சில மீட்டிங் இந்த மாதிரிலாம் கவனிக்க மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கவனித்தேன். எல்லாமே கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ ரெகுலராக எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சின்னது, அதாவது ஃபுட்டிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அங்கே காலைல 8 மணி வீட்டு விடலாம், நைட்டு 11 மணிக்கு தான் போவோம். எங்கெங்கே போகிறோமோ ரோட்டில் என்னென்ன கிடைக்க பிறகு தின்னு போயிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் இதில் இந்த இப்போ ஒரு டீ போட்டு கொடுத்தீங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு இதமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க எங்களுக்கு. இந்த 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 ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபுட் எங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நம்ம தேவையை கேட்கணும்னு நானே அந்த சாப்பிட்றதும் பசிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ. வருகிற அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒகேஷனல் மீட்டில் எல்லா மெம்பரும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும், ஆமாம், எல்லாருக்குமே அவங்க ஃபோன் பண்ணி இன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போ மிக சிறப்பான முறையில் வந்து வெக்கேஷன் மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. நம்மளும் தொழிலில் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலில் வந்து இப்போ வந்து இது பண்ணதுனால மகேந்திரன் சார் உடனடியாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. அதேபோல் நம்ம ஜோஜி சார் ஒன்று முக்கியமானது கேட்டாங்க. நம்ம மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுடைய தொடர்பு வேணும்னு கேட்டாங்க. உண்மையில் முன்னாள் ஆளுகிட்ட அதுக்காக இன்றைக்கி உட்காந்து பேசி அவங்க உடனடியாக வர சொல்லுங்கள், நான் உடனே முடிச்சு தரேன்ட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆமாம், அந்த ஆர்டருக்கும் என்ன இதோ ஃபுல்லாக நான் உடனே, ஏன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் தான் அப்படின்னாங்க. அதனால் அந்த ஆர்டரும் அண்ணனுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கணும். இதேமாரி உங்களுடைய பிஸ்னஸில் யார் யாருக்கு இதாக இருக்கோ அது யார் சொன்னாலும் நாங்கள் நேரில் வருவோம், வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வச்சுருவோம், எல்லாத்துக்கும் கிடைக்கும் பிஸ்னஸ். அதனால் நம்ம ஒருத்தர் மீட் பண்ணுங்கிறத ஃபைனல் நான் சொல்லிவிட்டு அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.